வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி பானிபூரி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். கடையில் இந்த மாதிரி ரெடிமேட் பானிபூரி இருக்குது, அது வாங்கிக்கலாம். சில்லி பவுடர், உப்பு, மஞ்சப்பொடி, பெப்பர். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பொட்டேட்டோஸை பீல் பண்ணி வேக வச்சதுக்கப்புறம் பீல் பண்ணிவிட்டு அதை நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டியாக கட் பண்ண வெங்காயம், கொஞ்சம் புதினா, இஞ்சி, 2 மிளகாய். ஒரு மிக்சியில் கொஞ்சம் புதினா, மிளகாய், அப்புறம் கொஞ்சம் இஞ்சியை போட்டு அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது மிக்சியை நல்லா டைட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லில் வச்சு நல்லா தண்ணியை அரைச்சிருங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போது அரைச்சதை ஒரு வடிகட்டியில் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போது அதை ஒரு ஸ்பூனால் நல்லா அமுக்கி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சோம்ல ஒரு மிக்ஸி, அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த பேஸ்ட்டை அரைச்சோம்ல அதில் போட்டுக்கோங்க. இது பண்ணி முடிச்சிட்டா நம்ம பானி தண்ணி ரெடி. இப்போது நம்ம வேக வச்சோம்ல பொட்டேட்டோஸில் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு சாட் மசாலா, ஒரு ஸ்பூனுக்கு சில்லி பவுடர். இப்போ இதில் கொஞ்சமாக பானிபூரி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பானி தண்ணியும் பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கும் ரெடி. இப்போ ரெடிமேட் பூரிஸ்லாம் ஒரு ஹாட் பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பூரிஸ்லாம் பெருசாக வர வரைக்கும் நல்லா எண்ணெயிலே பொரிச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா பெருசாயிடுச்சு. இந்த பூரிஸில் மசாலாவும் தண்ணியும் போட்டு சூடாக சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். வர்ஷா போட்டெக் 34. தேங்க்யூ.